ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். என்னது நல்லா இருக்கீங்களா? முகத்த பார்த்தா அப்படியே தெரியல அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. ஆனா சில பேர்கிட்ட கேட்டா, மூஞ்ச ஒரு மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு, ஏதோ இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு தெரியுமாங்க? ஏன்னா அவங்க வாழ்க்கையில திருப்தியே இல்லங்க. எப்ப பார்த்தாலும் நமக்கு மேல இருக்கிறவங்கள வச்சு கம்பேர் பண்ணியே சந்தோஷம் இல்லாம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சரி, இதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. என்ன அப்படின்னா, இவங்க மற்றவங்களுக்கு கொடுக்காம இருக்கிறது கூட இவங்க வாழ்க்கையில திருப்தி இல்லாம வாழ்றதுக்கு ஒரு காரணமா இருக்கும். என்னது கொடுக்கணுமா? அப்படின்னு தானே கேட்குறீங்க. வேதத்துல ஒரு வசனம் போட்டிருக்குதுங்க. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியிலே அளந்து போடப்படும் அப்படின்னு வசனம் சொல்லுதுங்க. என்னது கொடுங்களா? யாராவது கொடுத்தா வேணா நான் வாங்கிக்குவேன். நான்லாம் யாருக்கும் கொடுக்க முடியாது. நானே ரொம்ப கஷ்டப்படுறேன், கஷ்டத்துல இருக்கேன். நான் எப்படிங்க குடுக்குறது? ஆமா, நான் யாருக்கு குடுக்குறது? ஓ! யாருக்கு குடுக்குதுன்னு கேட்குறீங்களா? இதுக்கு தாங்க வேதத்துல ஒரு வசனம் போட்டிருக்குது. "பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து, சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால், இருளில் உன் வெளிச்சம் உதித்து, உன் அந்தகாரம் மத்தியானத்தைப் போல ஆகும்" அப்படின்னு போட்டிருக்குது. என்னது அந்தகாரம், மத்தியானம், வெளிச்சம் அப்படின்னு சொல்றேனேன்னு குழப்பமா இருக்கா? ஆமாங்க. பசி இருக்கிறவங்க கிட்ட நீங்க இறங்கி அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி குடுத்தாலோ, அல்லது சிறுமைப்பட்ட மக்களுக்கு அவங்களோட தேவைய நீங்க திருப்தியா போசிச்சாலோ, நீங்க வறுமை இல்லாம சந்தோஷமா வாழலாம் அப்டின்தாங்க அதில போட்டிருக்குது. சரிங்க, கொடுக்கணுங்கிறீங்களா? நான் தான் வெளியில போகும்போது, என்னால முடிஞ்ச ரூ. 1 ரூ. 2 ஏன் ரூ. 10 கூட குடுத்துருக்கேன் அப்டின்னு தானே சொல்றீங்க. பைபிள்ல சொல்லுதுங்க, எப்படி குடுக்கணும் அப்படின்னு சொல்லி. எப்படி குடுக்கணும் தெரியுமா? மனுஷர் உங்களுக்கு என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அதன்படி மற்றவங்களுக்கு செய்யுங்க அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நீங்கள் எந்த அளவினால அளக்கிறீங்களோ, அந்த அளவினால உங்களுக்கு அளக்கப்படும் அப்படின்னு சொல்லுது. என்னது அளவா அளக்கப்படுமா? ஆமாங்க. நீங்க மத்தவங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா, அ அவங்க வந்து உங்களுக்கு என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அதத்தான் நீங்க மத்தவங்களுக்கு செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தங்க பசியா இருக்கிறாங்க அப்படின்னா, நீங்க பசியா இருந்தா என்ன நெனைப்பீங்க? "அப்பா எனக்கு ஒரு வாய் சோறு வாங்கி குடுத்தா போதும்." அப்படிதானே நெனைப்பீங்க. அதே மாதிரி தான் பசி உள்ளவங்களுக்கு என்ன பெரிய தேவையா இருக்க போது? பசிக்கு சாப்பாடு. ஸோ இந்த மாதிரி எளிமையா இருக்கிறவங்களுக்கு அவங்க தேவைகள திருப்தி பண்ற ஒரு சின்ன உதவிய நம்ம செய்யலாம். இதுதாங்க கொடுக்கிறது அப்படிங்கிறது. சரிங்க, நான் மட்டும் கொடுக்கிறதுனால இந்தியா என்ன வறுமை இல்லாத ஒரு நாடா மாறப்போதா? அப்படின்னு தானே கேட்குறீங்க. அது அது எனக்கு தெரியாதுங்க. ஆனா வேதத்துல நீங்க கொடுக்கிறதுனால, நீங்க நல்லா இருக்கலாம், ஆசீர்வாதமா இருக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குங்க. என்னது நான் நல்லா இருக்கலாமா? அது எப்படிங்க? ஆமாங்க. நீங்க கொடுக்கும்போது, உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்த போலவும், வற்றாத நீரூற்ற போலவும் இருப்பீங்க அப்படின்னு போட்டிருக்குது. என்னது நீர்ப்பாய்ச்சலான தோட்டமா? அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஆமாங்க. நீர் பாய்ச்சப்பட்ட தோட்டம் எப்படி செழிப்பா இருக்குமோ, அதே மாரி உங்க வாழ்க்கையும் செழிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லங்க, மகா வறட்சியான அதாவது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில கூட உங்க வாழ்க்கை ரொம்ப திருப்தியா கடவுள் நடத்திட்டு போவேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாருங்க. ஸோ இப்ப கொடுக்கிறது எப்படின்னு உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ என்ன இப்பவே கொடுக்க கிளம்பிட்டீங்களா? சரிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. காட் பிளஸ் யூ.